ஒரே குஷிதான். டேய் கண்ணே கடா வச்சிருக்க. ஐயோ சார் மன்னிச்சிடுங்க. டேய் நீயா? நான் ஒரு யூடியூபர். அன்னைக்கு பைக்ல போயிட்டு தான் இடிச்சேன். இன்னைக்கு நான் பாட்டு ஓரமா நடந்து போயிக்கிறேன். எப்படா என்னைய தேடி தேடி வந்துருக்கிற? அதான் சார் எனக்கும் தெரியல. ஒருவேளை போன ஜென்மத்துல உங்களுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டேய் என்னடா தப்பு தப்பா பேசுனீங்க? ஐயோ சார் நான் சொன்னது அந்த தொடர்பு இல்ல, பந்த தொடர்பு. என்ன தொடர்போ? போன் டிஸ்பிளே ஒண்டிச்சு. மரியாதையா காசு கொடுத்துட்டு போ. அன்னைக்கு மாதிரி டெபாசிட் போனேன் சா வச்சிரும் உன்னை. சார் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல என்கிட்ட மனம் இருக்கு, ஆனா பணம் இல்ல. டேய் எனக்கு கொடுக்க காசு இல்ல, பொண்ணு கொண்டு சுத்தத்து மட்டும் காசு தாடா உனக்கு. யாரா அந்த பொண்ணு? இது இல்லையானா 7 மணியானா அவ அப்பா போன் பண்ணுவான் தானா. ஆனா இப்ப நமக்கு அந்த கதை வேணாம். என்னடா உளர்ற? அவ யாருன்னு கேட்டேன். சார் இவனா தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? டேய் நீ 4 வார்த்தை பேசுறதுக்கே 4 நாள் ஆகும் மேடா. எப்படி உனக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு? அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். உங்களை பார்த்தா சிறைவாசி மாதிரி தெரியுது. காசு குடுறானா கலாய்கிறியா? மோ இவங்க எல்லாம் எப்படிமா வாழ்ற? சார் என் பொண்டாட்டிய கத்திர வேலை வச்சுக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு காதெல்லாம் விட்டுரும். காது விட்டுருமா? தொண்டையில உனக்கு குத்துறன்னு வச்சுக்கோ. ஆல்ரெடி ஸ்லோ மோஷன்ல பேசுனீங்க, மொத்தமா மியூட் ஆயிடும் குரலே உனக்கு. ஏய் நான் வெறுப்பேத்திரியா? மோ நானும் வந்ததுல பாத்துக்கிறேன். கம்முனே ஆகுற. மரியாதை அவன்கிட்ட காசு கொடுமா. சார் எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்துறீங்க? டேய் டேய் என்னடா உன்ன மாதிரியே பேசுறா? என் பொண்டாட்டி என்ன மாதிரி பேசாம உங்கள மாதிரியா பேசுவா? டேய் சார் உங்களுக்கு இப்போ பணம் தானே வேணும்? ஆமா. ஐயோ பின்னாடி பாருங்க சார், பஞ்சாப் லாரி. வரட்டுமா சார்? பாய். சாவுப்படுறாங்கடா போட. என்ன எத்தனை பேருக்குடா காசு கொடுத்துருக்கா? மொத்த மலேசியன் கேங்ஸ்டருக்கும் காசு கொடுத்துருக்கேன்டா. மொத்த மலேசியாவுமே அவருது தான்டா. அப்ப நான் சைனால இருந்து ஆளா இருக்க வேண்டாம்? சைனா ஜப்பான் எல்லா நாடுமே அவருது தான்டா. அப்ப நான் அவெஞ்சர்ஸ் இருக்க வேண்டாம்? அவெஞ்சர்ஸ் எல்லாமே இவரா இருக்காண்டா. அயன்மேன் சூட்டே இவர் தான்டா அயன் பண்ணி கொடுப்பாரு. அப்ப அந்த அவெஞ்சர்ஸ்க்கே வில்லன் தானோஸ் இருக்க வேண்டாம்? அட பாவி, தானோஸ்க்கு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் கண்டுபிடிச்சு கொடுத்ததே அவர் தான்டா. சூப்பர்மேன் பேட்மேன்ல அவர் பங்காளிடா. காட்ஜிலா கிங் காங்ல அவர் வளர்ப்பு பிராணிடா. சரிடா இந்த உலகமே அவருக்கு தான்டா. நான் வேற்று கிரகத்துல இருந்து ஏலியன் இறக்க வேண்டாம்? ஃபர்ஸ்ட் ஏலியனுக்கு ஃபோன் பண்ணுங்க தம்பி. ஹலோ ஏலியன், இங்க சிவப்பு டிராகன் ஒரு ஆளா போடணும். ஏ சோட்டா, சிவப்பு டிராகனை தொட்டனா நீ சிவப்பா இருவடா. ஏய் சி வைடி. ஓ கடவுளே, அந்த கடவுளே அவர்தான்டா. அந்த ஆள போறனோ இல்ல ஒண்ணா போறேன்டா முதல்ல. ஏண்டா மாப்ளை, என்ன மப்பு இருந்தா இந்த ஈஸ்வரி மேல கைய வச்சுட்டு நீ பாட்டுக்கு போய்க்கிருப்ப. எப்போ என் மேல உன் கை பட்டுச்சோ அப்பவே நீ தாண்டா எனக்கு புருஷன். இந்த வெள்ளிக்கிழமைய சேலை மேல கை வச்ச, அடுத்த வெள்ளிக்கிழமைய உடம்பு மேல கை வைப்ப. என் புருஷனா? யாருதுங்க? உங்க அப்பனா தாளுமா? அப்போ மாமியார் மாமியாரு ஆச்சரியம் பண்ணுங்க. டேய் வாங்கடா சீக்கிரம், டைம் ஆச்சுடா. என்ன அவள கொட்டாய் விடுறா? ஒண்ணு இல்ல நீ ஏறா. போமா ஒரு வார்த்தை என்று சொல்ல போவா? மாப்பிள ஜட்டி போடலையா? மாப்பிள சிங்கத்தை கூண்ல அடிச்சு பழக்கமே இல்ல, பிரியா விட்டு தான் பழக்கம். நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. சொன்னா கேட்டுடா. Hehehehe